ஒரு பெண்ணின் குரல் உலகம் கேட்கும் நேரம். முழு உலகம் ஓய்வின்றி ஓடிக்கொண்டிருந்தது. சத்தங்களின் ஓசையில் பலரின் உரைகள் ஒன்றிணையில் இழைந்திருந்தன. ஆனால் ஒரு குரல் அந்த ஒத்திசைவுகளிலிருந்து வெற்றிகரமாக வெளியே வந்து உலகம் முழுதும் பரவிக் கொண்டிருந்தது. அது ஒரு பெண்ணின் குரல். அவள் ஒரு சாதாரண பெண், ஆனால் அவள் குரல் உலகின் அமைதியை முறித்துவிடும் வலிமை கொண்டது. அதன் ஒளிமேல் உலகின் பல நகரங்கள், கிராமங்கள், வீடுகள் அனைத்தும் அதேபோல காத்திருந்தன. அவள் குரல் மட்டுமே ஒரு புதிய காலத்திற்கான நம்பிக்கையை அளிக்க இருந்தது. நான் இப்போது பேசுகிறேன், அவள் கூறினாள். நான் எதையும் மறைக்க விரும்பவில்லை. உலகம், என் குரலை கேளுங்கள். இந்த மனதில் கசிவு உண்டாகவில்லை. இது அன்பின் முழு உணர்வு. இது நம்பிக்கையின் சுய வெளிப்பாடு. அவள் உரையில் தற்காலிக வாழ்வு, தனிமை மற்றும் ஒருமை ஆகியவை பயணம் செய்யும் எண்ணங்களை பிரதிபலித்தன. அவள் இத்தகைய யுகத்தில் பெண்கள் ஒரு குரலை வளர்க்க வேண்டும் என்று நம்பினாள். நம் குரல்தான் உலகம் மாற்றும். நாம் பேசும்போது நம் உள்ளத்தின் உண்மையை ஒளிர்த்து உலகில் கண்ணியமான மாற்றங்களை ஏற்படுத்துவோம். தனிப்பட்ட சிந்தனைகள், சவால்களை எதிர்கொண்டும் அவள் உரை விரிகின்றது. அது ஒரு இசையாக, படங்களாக, கருவிகளாக அதன் பாதையை தீண்டியது. மனித உரிமைகள், சமூக நீதி, பெண்கள் உரிமைகள், கலாச்சாரம், வாழ்வாதாரம் என்று பல பரிமாணங்களில் அங்கு ஒரு அறியாத சக்தி ஒளிர்ந்தது. சமூகத்தின் மறக்கப்பட்ட குரலுக்கு இது ஒரு மேம்பாடு. அவளின் குரலுக்கு அனைத்தும் அச்சடித்துவிடும் ஒரு காலம் வந்தது. அவளின் குரல், அது எப்போது எதிர்காலத்தை மாற்றும் பொறுப்பையும் அடையும் என நம்பிக்கை கொண்டது. இன்று அந்த பெண்ணின் குரல் உலகம் கேட்கும் நேரம்.